நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 6/4/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:09. திதி இன்று அதிகாலை 1:07 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் காலை 10:31 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாம யோகம் இரவு 10:46 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் 12:46 வரை பிற்பகல் பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12:01 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை. நண்பகல் 1:30 2:30 வரை. இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி. இன்னைக்கு நவமினா ராமருடைய திதி. இன்னைக்கு புனர்பூசம் அவருடைய நட்சத்திரம். இன்றைய தினம் அது நேத்தே ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் இன்னைக்கு நவமி அதிகாலை 1:08 முதல் நாளை அதிகாலை 12:25 வரை இருக்கிறதுனால இன்னைக்குதான் ஸ்ரீராம நவமி கொண்டாடுவாங்க. ராமரை வணங்குவதால் என்ன நற்பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்த்துடலாம். மீன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், சுக்கிரன், ராகு, புதன். திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்கதான் இருக்கார். ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்கார பகவானும் சந்திர பகவானும், கன்னியில் கேது பகவான், மாந்தி பகவான். நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம அதை பார்த்துடலாம். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதனால அதை பார்த்துட்டு ஸ்ரீராம நவமி இன்னைக்கு ராமரை நம்ம வணங்குவதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் கடின வேலைகளை எளிதாக முடிக்கின்ற ஒரு திறமை பெற்றவர்கள். இரக்க குணத்துடன் மற்றவர்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள். இயல்பான தலைமை பண்புகளுடன் அதிகாரம் செய்யும் பணிகளில் ஈடுபடுவார்கள். யாரையும் ஏமாற்ற விரும்பாமல் நேர் வழியில் முயற்சிகளை அமைத்துக் கொள்வார்கள். ஒரு விஷயத்தை தன்னால் செய்ய முடியும் இல்ல முடியாது அப்படின்றத சொல்லிடுவாங்க. அப்போது உணர்வுகளால் தூண்டப்பட்டு வார்த்தைகளை கொட்டி விடுவதால் குழப்பமான மனநிலை இவர்களுக்கு வந்து செல்லும். பல நேரங்கள்ல மௌனமாக இருந்து விடுவதும் இவர்களது வழக்கம். இதற்கு என்ன செய்யலாம்? ஆன்மீக குறிப்புகள் பற்றி ஞாயிறன்று அதிகாலையில் ஆதித்ய இருதயம் பாராயணம் செய்வது ஆரோக்கியமான வாழ்வை உங்களுக்கு தரும். அதே மாதிரி பெற்றெடுத்த தந்தை மற்றும் ஆன்றோர்களின் ஆசிகளை அப்பப்ப பெற்று வர வேண்டும். தெய்வ வழிபாட்டில் கோதுமை உணவுகளை நெய்வேதமாக வைப்பது சிறப்பு. ஆடைகளை கருப்பு மற்றும் பழுப்பு நிறங்களை தவிர்ப்பதோடு இளஞ்சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் ஆடைகளை அணியலாம். கிழக்கு திசையானது பல விதங்களில் பயன் தருவதாக இருக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் காரிய வெற்றி பெற விரும்புபவர்கள் சூரிய ஓரை காலத்தில் முயற்சிகளை செய்தால் வெற்றி கிடைக்கும். புரிஞ்சுக்கோங்க. அரசு துறையில் இருப்பவர்கள் காரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூரிய ஓரை காலத்தில் முயற்சிகளை செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். சரிங்களா? சரி. இப்போ ராம நவமி. இன்னைக்கு ராமரை வணங்கணும். ராமரை வணங்குவதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உண்மையிலே சொல்ல போனா செல்வ செழிப்பு கிடைக்கும். உண்மையிலே செல்வ செழிப்பு கிடைக்கும். ஏன்னா ராமர் சீதா லக்ஷ்மணன் இல்லைங்களா? அப்போ அவர்களுடைய படத்தை வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கோவில்களுக்கு சென்று துளசியை கொடுத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். தயிர் சாதம் தானம் கொடுக்கலாம். ஏன்னா ராமரை வணங்கினால்
எல்லாரும் நினைக்கிறாங்க ராமரை வணங்குனா என்ன, கணவன் மனைவி பிரிஞ்சிடுவோமோ அப்படின்றது நினைப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. செல்வ வளர்ச்சி கிடைக்கும். நிஜமாவே செல்வ வளர்ச்சி அப்படின்னா இழந்த பொருட்களை எல்லாம் மீட்கலாம். உண்மையிலே இழந்த பொருட்களை எல்லாம் மீட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அது செய்யும். அதனால ராமருக்கு தீபம் ஏற்றி துளசி போட்டு இன்னைக்கு வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும். மீண்டும் சொல்றேன், இழந்த பொருளை எல்லாம் மீட்கலாம். செல்வ வளம் பெருகும். செல்வமே இல்ல, வறுமையில இருக்கிறோம் அப்படின்னா ராமரை வழிபாடு புனர்பூச அன்னைக்கு, நவமி திதி அன்னைக்கு ராமரை வணங்கினால் நிச்சயமாக வறுமை நீங்கி பொருளாதாரம் செல்வ செழிப்பு கிடைக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு அனுகூலமாக அமையும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி பெருகும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பான சூழல ஏற்படும். நீர்நிலை நிறைந்த சார்ந்த அந்த பணிகள், சில பேர் கிணறு வெட்டுறது, அதே மாதிரி ஆழ்துளை கிணறு போடுறது, இந்த மாதிரி வேலையில இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும். அதே போல அதிரடியான செயல்கள் மூலம் உங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். அதே போல புதிய உணவுகள்ல கவனம் தேவை. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. இன்னைக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். விவசாய பொருட்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடக்கு திசை, அதிசய எண் 4 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததெல்லாம் இன்னைக்கு கைகூடும். பரணி நட்சத்திரம் ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான செயல்பாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உத்தியோகத்துல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் புதிய ஆர்வம் அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களை, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சகோதரர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளை இன்னைக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தின் போக்கினை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை சம்பந்தமான விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசய 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உங்க செயல்பாட்டில் உள்ள தடைகளை இன்னைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். தற்பெருமை பேச்சை தவிர்த்தால் இன்றைய தினம் நன்றாக இருக்கும். எதிலும் முழுமையின்றி ஈடுபடுவீர்கள். ஒரு உத்வேகத்தோட இன்னைக்கு எல்லாத்திலும் இன்னைக்கு ஈடுபாடு இருக்கட்டும். வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், உங்களுடைய குண நலன்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிர்பார்த்த தன வரவு இன்னைக்கு அதுல கொஞ்சம் இழுபறி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தடையில்லாம பார்த்துக்கோங்க. சகோதரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் சில விரயங்கள் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். தேவையற்ற கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள்.
எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்றைய நாள் முயற்சி திருவினையாக்கும். அது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிசய எட்டாமின் அசனின் நீல நிறத்தை பயன்படுத்து. மகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தன வரவுகள் மூலம் சேமிப்புகளாம் இன்னைக்கு மேலோங்கும். திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. மின்னணு சாதனங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள்லாம் நீங்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு அனுகூலமாக அமையும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை. அதிசயன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள்லாம் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை, வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கும். மக்கள் தொடர்பு பணிகள்ல இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். பேச்சு வன்மை மூலம் காரிய சித்தி ஏற்படும். சிந்தனைகள்ல தெளிவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த உதவிகரம்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை. ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி இன்னைக்கு நன்றாக இன்னைக்கு இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால தற்பெருமை பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முன் யோசனையின்றி செயல்படுவது தவிர்க்க வேண்டியது நன்மை. அதே மாதிரி ஆன்மீகத்தில் இன்னைக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் உருவாகும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடக்கு திசை. அதிசய நான்காமின் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் நிம்மதியற்ற நிலையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு. எதையும் பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. இன்னைக்கு ஒப்படைக்காதீங்க. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. வெளியிடங்கள்ல அமைதியோடு இன்னைக்கு இருங்க. குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள். இன்னைக்கு எந்த ஒரு செயல்பாட்டிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம். தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிசய மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துக. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கற்பனை வளம் இன்னைக்கு அதிகரிக்கும். மனதளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் மனமிட்டு பேசுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும். உயர் அதிகாரிகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் பொறுமை சாந்தம் இன்னைக்கு தேவை. அதிசய தென்கிழக்கு திசை. அதிசய ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும்.
தொழில்ல லாபங்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நண்பர்களால் அனுகூலம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல தெளிவு பெறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு யோகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை அதிசயம் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய தேடல்கள்லாம் உருவாக, உறவினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அலைச்சல்கள் மேலோங்கும். இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாக இன்னைக்கு அமையும். உயர்கல்வியில தெளிவுகள் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். புதனும் சுக்கிரனும் உங்க ராசிக்குள்ளார, அப்போ புதன் சுக்கிரன்னா நீசபங்க ராஜயோகம் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசய எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார அலைச்சல்கள் இன்னைக்கு மேலோங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.